வயிற்றுடலி கொல்லி. அமிலியோரேஷன். அமிலியோரேஷன் அப்படின்னா நோய் தணிதல். அமிலியோரேஷன். இதுக்கு வந்து ரேஷன் சாப்பாடு, ரேஷன் அரிசி, ரேஷன் பருப்பெல்லாம் சாப்பிட்டா நோய் எல்லாம் வந்து சீக்கிரம் சரியா போயிடும். மருந்து என்னங்க மருந்து? அமிலியோரேஷன்னா நோய் தணிதல். நோய் வந்து சரியாகணும்னா ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய மருந்தெல்லாம் வாங்கி மருந்துங்கிறேன். அரிசி பருப்பெல்லாம் வாங்கி சாப்பிடு, நோய் வந்து சரியா போயிடும். ஓகேங்களா? அமிலியோரேட்டிவ் மெஷர். அமிலியோரேட்டிவ் மெஷர்னா துயர் தணிப்பு நடவடிக்கை. இந்த அமிலியோ அப்படின்னு வருதுனாலே தணிப்பு அப்படிங்கக்கூடியதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தணிப்பு. அமிலியோ அமிலியோ அமிலி தும்ளி பண்ணி எப்படியோ நோயை வந்து ரெடி பண்ணிட்ட. அதுக்கு காரணம் என்ன? ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய அந்த பருப்பு அரிசி எல்லாம் சாப்பிட்டுதான் எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலியோ ரேசியோனா நோய் தணிஞ்சிருச்சு. அமிலியோ ரேட்டிவ் மெஷர் அப்படின்னா ஆமா அங்க வந்துட்டு எப்படின்னா எதுக்காக நம்மளுக்கு அந்த ஃப்ரீயா வந்து அரிசி தர்றாங்க? துயர் தணிப்பு. கஷ்டப்படுறவங்க இந்த ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய அந்த அரிசியை சாப்பிட்டாவது இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஃப்ரீயா அரிசி எல்லாம் தராங்க. சோ துயர் தணிப்பு நடவடிக்கை. அதுக்காக தான் அந்த நடவடிக்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு